Hi friends, welcome to Fish Aquarium. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இது வந்து நம்மளோட ஃப்ளவரான். சோ நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்துருப்பீங்க. நம்மளோட ஃப்ளவரானுக்கு வந்து டிவார்மிங் பண்ணலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல டிவார்மிங் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத வந்து சொல்றோம். சோ ஃப்ளவரான் மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஃபிஷஸ்க்குமே வந்து மந்த்லி நீங்க வந்து டிவார்மிங் வந்து பண்ணலாம். இல்ல 2 months once கூட நீங்க வந்து பண்ணலாம். சோ அரவணா ஃப்ளவரான் எந்த ஃபிஷ்க்கு வேணாலும் டிவார்மிங் பண்ணலாம். சோ அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அப்பவே உங்களுக்கு காட்டும். சோ வாங்கி இப்போ நம்மளோட ஃப்ளவரானுக்கு வந்து டிவார்மிங் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ டிவார்மிங் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபிஷ் டாக்டர் மெடிசன்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ பேராக்யூ, ஸ்ட்ரெஸ் ரிடியூசர், எனர்ஜி பூஸ்டர், இந்த 3 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிவார்மிங்க்கு வந்து நம்மளோட ஃப்ளவரானுக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற மெடிசன்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் கிடைச்ச மெடிசன்ஸ் வந்து இந்த மெடிசன்ஸ். ஸோ அதனால வந்து இந்த மெடிசனை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 40 mlக்கு அதாவது 100 லிட்டர் வாட்டருக்கு 40 ml யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட ட்ராப்ஸு மற்றபடி டேங்கோட வாட்டர் கால்குலேட் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மட்டும் இல்லாமல் எம்எல் கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடியிலேயே வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து டிவார்மிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டிவார்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா டேங்க்ல இருக்கிற வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி டிவார்மிங் பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேங்க்ல இருக்கிற வாட்டரை வந்து ஒரு 70% எடுத்துட்டு ஸோ டிவார்மிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ டிவார்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா டேங்க்ல நீங்கள் ஃபில்ட்ரேஷன் அதாவது வந்து ஃபில்ட்ரேஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ஃபில்டர் மீடியா ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் மீடியாவெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நார்மல் ஸ்பாஞ்ச் ஃபில்டரே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபீடிங்கை பொறுத்தளவு என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா நீங்கள் டிவார்மிங் டைமில் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீடிங் வந்து கொடுக்க தேவை இருக்காது. என்ன அப்படின்னா நம்ம வந்து எனர்ஜி பூஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால ஃபீடிங் வந்து நீங்கள் கொடுக்க தேவை இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டேங்கை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரைன் பண்ணிடலாம். அதாவது 70% வாட்டரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது என்ன பர்சன்டேஜில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம ஃப்ளவரானுக்கு கொடுக்கலாம். உங்கள் டேங்கை நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜென்ரலான விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்குங்க. வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்ட்ரேஷன், ஹீட்டர் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னா ஹீட்டர் இது எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிக்கிங்க. லைட் வந்து நீங்கள் ஆனில் வச்சுக்கிறது பெட்டர். என்ன அப்படின்னா லைட் நீங்கள் ஆனில் இருந்தது அப்படின்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணுற டைமில் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம். இப்போது நம்ம பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா டிவார்மிங் ஸ்டேஜ் 1. அதாவது நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த டிசீஸும் இல்லை, நார்மலாக நம்ம வந்து டிவார்மிங் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் இருக்குது, அதாவது ஒயிட் பூப்பாக இருக்குது, இல்லை வந்து ஃபிஷ்ஷு வந்து ஃபுட்டே எடுக்கலை, இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா அது டிவார்மிங் ஸ்டேஜ் 2. ஸோ டிவார்மிங் ஸ்டேஜ் 2ல் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா இந்த மெடிசன்ஸ் கூட இஎன்பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ சேம் ஃபிஷ் டாக்டர் மெடிசன்ஸ் தான். ஸோ அந்த மெடிசனை வந்து நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது பெல்லட்ஸ் மூலியமாகவோ இல்லை சிரிஞ்சு வச்சு வந்து அதோட வாயிலையோ வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது அதை வந்து அதோட டைரெக்டாக அதோட வயிற்றுக்கு போய் அதை வந்து அந்த மெடிசன்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளவரான் ஆக்டிவாக தான் இருக்குது, நார்மலாக வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவார்மிங் ஸ்டேஜ் 1 தான் பண்ணுறோம். ஸோ இந்த டிவார்மிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃப்ளவரானுக்கு மட்டும் இல்லை உங்களோட எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். சரி, இந்த டிவார்மிங் வந்து நம்ம எல்லா ஃபிஷ்ஷுக்கும் கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க. டிவார்மிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெல்லட்ஸ் வந்து ஃபிஷ்ஷுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா லைவ் ஃபீடிங் எல்லாமே வந்து கொடுக்குறோம். இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அதோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குடலில் வந்து போய் ஒரு சில அழுக்கு மாதிரி வந்து தேங்கிடும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கிளியர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா டிவார்மிங் பண்ணணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேதி மருந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் அதாவது ஒரு ஏஜ் 3 ஏஜ் 2 அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மோஷன் போகிறதுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்மளோட இந்த ஃப்ளவரானுக்கும் ஆகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா பெட்ஸுக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேர்ட்ஸ் ஆகட்டும், டாக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா பெட்ஸ்க்குமே வந்து டிவார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். ஸோ நம்ம வாட்டர் ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாட்டரை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் ரெகுலராக வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ நார்மலாக வந்து ஃப்ளவரானை பொறுத்தளவு நீங்கள் வந்து ரெகுலராக நல்லா வாட்டர் சேஞ்ச் அதாவது வீக்லி வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதோட கலரேஷன் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஃபிஷ்ஷுமே வந்து ஆக்டிவாக இருக்கும். இப்போது நம்ம வந்து இதை வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இது எப்படி வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.
இந்த மெடிசன்ஸ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மெடிசனை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபிஷ் டாக்டர் மெடிசன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஷ் டாக்டர் இந்தியா அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஷிப்பிங் ஆட்டம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஃபிஷ் டாக்டர் இந்தியா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட மெடிசன்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து நிறையா மெடிசன்ஸ் காம்பினேஷன் இருக்குது. ஸோ 18 மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போ பேக்காக இருக்குது. ஸோ ஒரு காம்போவாக வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவரான் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ளவரானுக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்காகட்டும், ஃபஸ்ட் எய்டுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஃப்ளவரானை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு காஸ்ட்லியாக ஒரு ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து வாங்கி ரொம்ப நாள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ திடீர்னு அதுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 18 காம்போ அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மெடிசன்ஸ் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 3 மெடிசன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பேராக்யூர். ஸோ இந்த பேராக்யூர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னாலும் அதுக்கு பேக் சைடில் வந்து எவ்வளோ லிட்டர் வாட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரெஸ் ரிடியூசர். ஸோ இதுலேயும் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி பூஸ்டர். ஸோ இந்த எனர்ஜி பூஸ்டர்லையுமே வந்து எவ்வளோ லிட்டருக்கு எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னரில் தான் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாம் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாமே ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இதை வந்து சீல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓப்பன் பீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லாமே சீலாக தான் இருக்கும். நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணணும். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 மெடிசன். ஸோ எனர்ஜி பூஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ட்ராப்ஸ் தான். நான் ஆல்ரெடி வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் அது ஓப்பனில் தான் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மெடிசன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மூடி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பேராக்யூரோட பாட்டில் மூடியிலையுமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டேங்க்கோட லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா 50 லிட்டர் டேங்க்கு. நம்ம ஆல்ரெடி டேங்க்கோட கால்குலேஷன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்மளது வந்து 50 லிட்டர். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 100 லிட்டர் வாட்டருக்கு 40 ml. நம்ம டேங்க் வந்து 50 லிட்டர். ஸோ 50 லிட்டருக்கு 20 ml. ஸோ இந்த 20 ml வந்து நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். 20 ml ஃபில் பண்ணிவிட்டு இந்த 20 ml வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மெடிசனையும் இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கால்குலேஷனுமே வந்து சேம் அதே தான். 100 லிட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 40 ml. நம்மளோட டேங்க் வந்து 50 ml, அதாவது 50 லிட்டர் டேங்க்கு. அதனால் 20 ml வந்து ஊற்றிடலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. மெயினாக உங்களுக்கு வந்து உங்களோட டேங்க்கோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அதனால் டேங்க்கோட கெப்பாசிட்டியை வந்து ஃபஸ்ட்டே வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த எம்எல் பார்த்திங்க அப்படின்னா அந்த லைன் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து கரெக்டாக அதை பார்த்து எவ்வளோ எம்எல் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி கரெக்டாக வந்து ஊற்றுங்க. கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி பூஸ்டர். ஸோ இந்த எனர்ஜி பூஸ்டர் வந்து ட்ராப்ஸாக தான் வந்து நம்ம வந்து ஊற்ற வேண்டியது இருக்கும். ஸோ எனர்ஜி பூஸ்டரை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 10 drops per 100 லிட்டர். ஸோ 10 drops வந்து 100 லிட்டர் வாட்டருக்கு. இதை வந்து மேலே ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 drops வந்து 100 லிட்டருக்கு அப்படின்னா 5 drops வந்து நம்ம ஊற்ற வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா நம்மளோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 50 லிட்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ 5 drops வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஒரு ட்ராப்ஸ் வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி தான் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஊற்ற முடியும். ஸோ இதை நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபுல்லாக நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைட்டாக வந்து ஃபுல்லாக எல்லாமே கலர் ஆகி கிளியராக அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிரும். ஸோ கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா நம்மளோட டேங்க்கில் வந்து இதை எடுத்து அப்படியே கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த இது மட்டும் எனர்ஜி பூஸ்டர் மட்டும் நல்லா மிக்ஸாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. ஒரு மாதிரி லைட் எல்லோஷாக இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும். நீங்கள் கையை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன நார்மல் ஸ்டிக் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகிரும். வாட்டரில் ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் ஆகிரும். இதில் வந்து வேறு எதுவுமே வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவை இருக்காது. இதை வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து நம்மளோட டேங்க்குக்கு வந்து நம்ம போயிட வேண்டியதான். நம்மளோட டேங்க்கில் வந்து நம்ம ஆல்ரெடி வாட்டர் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைமில் நம்மளோட டேங்க்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஊற்றிட வேண்டியது தான். ஸோ டேங்க்கில் வந்து நீங்கள் வந்து இதை
டேங்க்கில் மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். டேங்க்கில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்மளோட டேங்க் செட்டப்பில் ஃபில்டர் மீடியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஃபில்டர் மீடியாவும் எடுத்துடணும். நார்மல் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டாப் ஃபில்டர் வந்து வச்சுருந்தேன். ஸோ டாப் ஃபில்டரில் வெறும் ஸ்பாஞ்ச் மட்டும் வச்சுருக்கேன். ஸ்பாஞ்ச் மட்டும் வச்சுருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது. அடுத்து ஹீட்டர். ஸோ ஹீட்டரை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சுருங்க. ஹீட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஹீட்டரை வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்டர்னல் டிசீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து ஹீட்டரை வந்து போட்டிங்க அப்படின்னா கிளியர் ஆகிரும். ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னாலே ஹீட்டர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபீடிங்கை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது இன்றைக்கி வந்து நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி இதுக்கு வந்து அந்த மெடிசன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒன் டே நீங்கள் வந்து ஃபீட் பண்ண தேவை இருக்காது. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஃபீட் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எனர்ஜி பூஸ்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எனர்ஜி பூஸ்ட் கொடுத்துருக்கறனால நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ண தேவை இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃப்ளவரான் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஃபிஷ்ஷஸுக்குமே வந்து நீங்கள் வந்து டிவார்மிங் வந்து தாராளமாக வந்து இதே மாதிரி பண்ணலாம். வந்து நம்ம வந்து சொல்யூஷன் வந்து வாட்டரில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டரையும் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஃப்ளவரான் வந்து எந்த அளவு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக டிவார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃபிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பூப் வருது, இல்லை வந்து ஃபிஷ் வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிவார்மிங் பண்ணணும் அப்படின்னா இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ENPR மெடிசன்ஸ் வந்து வருது. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நார்மலாக ஃபிஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 3 மெடிசன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். ஸோ மெடிசன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்படின்னா ஃபிஷ்ஷோட ஹெல்த் கண்டிஷனுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் ஃபிஷ் வந்து சிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ENPRையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிவார்மிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபிஷ் வந்து நல்லா ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு டேங்கோட வால்யூம் கால்குலேட் பண்ணுறதாகட்டும் மற்ற விஷயங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை பார்த்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ டிவார்மிங் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.